காங்கிரஸ் வந்து பெண்களுக்கு சரியான அந்த பதவி உயர்வோ எந்த ஒரு பொறுப்பு வாங்கப்படலை, பெண்களை மதிக்கப்படலை அப்படின்ற ஒரு காரணத்தை முன்வச்சுதான் விஜயகாந்தி பாஜக இல்லை. அது வந்து தவறான கருத்து. அக்கா விஜயதரணி அவர்கள் சுய லாபத்திற்காகவே பிஜேபிக்கு சென்றிருக்கிறார்கள் என்பது தான் நியாயம். அவங்களே பேட்டியில் சொல்கிறாங்க, நான் வந்து எம்பி ஆகணும்னு நினச்சேன், பட்டு ஆனால் காங்கிரஸில் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு என்று தெரியவில்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் பெண்களுக்கு வாய்ப்பே இல்லை என்றால் இன்றைக்கி எங்கள் எம்பி ஜோதிமணி அக்கா இருக்கிறாங்க, காங்கிரஸில் அவர் ஒரு பெரிய சக்தியாக திகழ்கிறார்கள். அதே போல் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியிலே எத்தனையோ பெண்கள் வந்து பெரிய பெரிய இடத்துல வைக்கிறாங்க. அன்னை சோனியா காந்தி தான் கட்சியை வழி நடத்துகிறார்கள். பெண்களுக்கு வந்து 33% கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன கட்சியே காங்கிரஸ் கட்சி தான். அதனால் அப்படி எந்த இதுவும் தெரியவில்லை. சுய லாபத்திற்காக மாற்று கட்சிக்கு சென்றிருக்கிறார்கள் என்பது தான் நிதர்சன உண்மை. தொகுதி பணிகள் சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. ஏஐசிசியிலிருந்து வார் ரூம் போட்டிருக்காங்க. எல்லா பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் பொறுப்பாளரை நியமித்திருக்கிறார்கள். அந்த பொறுப்பாளர்கள் வந்து அந்தந்த அவர்களுடைய பொறுப்பு பாராளுமன்ற தொகுதிக்கு சென்று அவர்கள் சிறப்பான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பூத் கமிட்டி எல்லாம் ஃபில் பண்ணியிருக்கிறோம். மண்டல் அதே போல் பஞ்சாயத்து கமிட்டியில் கூட நாங்கள் ஃபில் பண்ணியிருக்கிறோம். இதற்கு முன்பு இருந்ததை விட இந்த தடவை காங்கிரஸ் வந்து உத்வேகத்துடனும் முழு ஃபோர்ஸுடனும் எலெக்ஷனை சந்திக்க தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு இந்த எலெக்ஷனில் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வர வேண்டும், காங்கிரஸ் கட்சி முன்வரும் என்ற அந்த ஒரு வேகத்துடன் காங்கிரஸ் கட்சி வந்து இங்கே செயலாற்றி கொண்டு வருகிறது. இல்லை, அதாவது தொகுதி பங்கீடு என்பது வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியும் திமுகவின் முடிவு பண்ண வேண்டியது தான். எங்களுடைய காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர்கள் வந்து எந்த விதத்துலேயும் காங்கிரஸோட தொண்டர்கள் மன சோர்வோ இல்லை எதுவுமே அந்த ஒரு இல்லாதபடி நிச்சயமாக அதே போல தான் திமுகவும் கூட்டணி கட்சிகளை மிக ஜனநாயகத்தோடு தான் அவர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சமூகமாக இதெல்லாம் முடியும் என்று நான் நம்பிக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.